Hi friends, good morning to everyone. ஸோ மார்னிங் டைம் நம்ம இப்படி வாக்கிங் நம்ம தோட்டத்து பக்கம் வந்தோம். ஸோ இப்போ அரசியல் களம் இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பார்த்துட்ருப்போம். ஸோ நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஊரில் நம்ம இது பண்ணும்போது ரொம்ப இது பண்ணவங்க கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது பண்ணி பேசும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அவரோட ரசிகராக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அந்தளவுக்கு ஒரு இதாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு மனுஷன் நினச்சிட்டாருன்னா தெளிவாக பிளான் பண்ணி அது எந்த ஒரு தடையும் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி வர முடியுன்றதான ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கார். சரிங்களா? ஸோ ஆரம்பத்தில் கேலி கிண்டல் எவ்வளோ பண்ணாங்க. ஸோ இருந்தால் எல்லாத்தையும் உடச்சிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத, ஸோ நாளைக்கு நம்மளை ஆளக்கூடிய அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம்லாம் போயிட்டுருக்கு. ஸோ சின்ன ஒரு இதுதான் இருக்குது, பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லதே நடக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் அவர் சொல்லும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ இறங்கி ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாருனாக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்லும்போது இப்போ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. தளபதி தமிழக வெற்றி கழகம் வர்றது மக்களுக்காக மட்டும்தான். சரிங்களா? மக்களுக்காக. ஸோ நல்லதாக மாற்றம் கண்டிப்பாக பிறக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுக்கு ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒன்றா நாங்கள் அவருக்கு வந்து உறுதுணையாக இருப்போம். ஸோ எல்லாருமே ஒன்று தான் இங்கே. சரிங்களா? இங்கே நான் நீ அப்படின்றது இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. சரிங்களா? நல்லதே நடக்கும். ஸோ வெயிட்டிங்.